وأحسن منك لم تر قط عيني وأجمل منك لم تلد النساء خلقت مبرأ من كل عيب فكأنك قد خلقت كما تشاء ورفعنا لك ذكرك نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في فرقانه الحميد عن شأن حبيبه تشريفا وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تبارك وتعالى في فرقانه الحميد ولسوف يؤتيك ربك فترضى صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியமிக்க நமது பள்ளிவாசலுடைய தலைவர் அவர்களுக்கும் நம்முடைய பள்ளியினுடைய சிறப்பான தலைமை இமாம் ஹதரத் பெருந்தகை அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், பெரியோர்கள், சிறுவர்கள் உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமான என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆஷிகீன்களே, அல்லாஹ்வின் பேரருளால் நாம் இப்பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 1500வது மீலாது பெருவிழாவை, உதய தின விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்நாளில் கிடைப்பதற்கரிய ஒரு பொக்கிஷமான நாட்கள், ஒரு பொற்காலம் நிறைந்த நாட்கள் எது என்று பார்க்கும் பொழுது மிக முக்கியமானதாக இந்த மீலாது நபியினுடைய கொண்டாட்டம், அதை ஒட்டி நாம் செய்யக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் புனிதம் பெறுகிறது, ஆனந்தம் அடைகிறது. காரணம், எந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கிறோமோ அந்த நபியினுடைய ஒவ்வொரு செயல்களும் அழகானது. அதிலே அல்லாஹ் நபி அவர்களை படைத்த அந்த அற்புதமான படைப்பினுடைய அந்த விளக்கத்தை தான் நாம் மீலாதாக கொண்டாடுகிறோம். எத்தனையோ நபர்களுடைய பிறப்பு இருக்கிறது, ஆனால் பெருமானாருடைய பிறப்பும் அவர்களுடைய அந்த அற்புதமான பேரழகுமிக்க தோற்றமும் இந்த உலகத்தில் வந்தது என்பது இதற்கு முன்னோ இதற்கு பின்னோ யாரும் அப்படி ஒரு தோற்றத்தை அடைந்ததே இல்லை. இமாம்கள் சொல்லும் பொழுது சொல்வார்கள், அல்லாமா கஸ்தலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், தமாமல் ஈமானி பிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களை நாம் ரசூலாக ஈமான் கொள்ள வேண்டும், இறுதி தூதராக ஈமான் கொள்ள வேண்டும். இத்தோடு நபியின் மீது கொள்ளக்கூடிய ஈமான் என்பது முடிந்து விடுவதல்ல. நபியை முழுமையாக ஈமான் கொள்வது என்றால் என்ன? அவர்கள் சொல்வார்கள், பி அன்னல்லாஹ தஆலா ஜஅல خلق بدنه الشريف على وجه الأرض لم يظهر قبله ولا بعده خلق آدمي مثله. நபியின் மீது நாம் வைக்க வேண்டிய இன்னொரு ஈமான் என்ன?
அல்லாஹ் இந்த பூமியிலே நபி அவர்களுடைய புனிதமான பரிசுத்தமான பேரழகு நிறைந்த அந்த திரு உடலை போல் வேறு எந்த உடலையும் இந்த உலகில் படைக்கவில்லை. இந்த ஈமான் யாரிடம் இருக்கிறதோ அவர்தான் நபியின் மீது முழுமையான ஈமான் வைத்ததற்கு சமமானவர் என்று இமாம் கஸ்ஸலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். எனவே அந்த பேரழகு பெட்டகத்தை, நபியினுடைய அந்த அற்புதமான அந்த அழகை ஆஷிகீன்கள் நாம் பேசுவதும் கேட்பதும் அலாதியானது. நபியினுடைய எவ்வளோ விஷயங்கள் இருக்கலாம், நபியினுடைய செயல்கள், நபியினுடைய குணங்கள், நபியினுடைய போர்கள், நபியினுடைய குடும்ப உறவுகள், நபியினுடைய வியாபார கொடுக்கல் வாங்கல்கள், நபியினுடைய அண்டை வீட்டுக்காரர்களோடு பழகிய அந்த பழகுதல்கள் நிறைய இருக்கிறது. இதை எல்லாவற்றையும் விட காதலர்களுடைய உள்ளத்தில் காதல் உணர்வை மிகைக்க வைக்கக்கூடியதுதான் பெருமானாருடைய பேரழகை பேசுவது, ரசிப்பது, பாடுவது, அதை கேட்டாக மகிழ்வது. எனவே அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட பேரழகாக இருந்தார்கள். சஹாபாக்கள் அவர்களை வர்ணிக்கிறார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு நபியினுடைய அந்த புனிதமான திரு உறுப்புகளை, அவர்களுடைய தோற்றத்தை வர்ணிக்கக்கூடிய சஹாபாக்களை பார்த்தால் ஆச்சரியம். சஹாபாக்கள் இந்த உலகத்தில் என்ன செய்தார்கள்? தொழுதார்கள், நோன்பு வைத்தார்கள், ஜகாத்து கொடுத்தார்கள், ஹஜ் செய்தார்கள். இது எல்லாவற்றையும் விட பெருமானாரை அணுவணுவாக ரசித்தார்கள் என்பதுதான் சஹாபாக்கள் வர்ணனையில் இருந்து நாம் புரிய முடிகிறது. வெறுமனே தொழுகை, நோன்பு, இபாதத்துகளோடு அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிக்கவில்லை. நபி அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அந்த பேரழகை பார்த்து ரசித்ததல்ல, அணுவணுவாக நபியினுடைய தலை முதல் புனிதமான பாதம் வரை சஹாபாக்கள் ரசித்து ருசித்து அதை அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே பேசிக்கொண்டார்கள். அது அப்படியே காதலர்களாகிய நமக்கும் அந்த இன்பத்தை நாம் அள்ளி பருகுவதற்காக அது ஹதீஸ்களின் வாயிலாக நம் வரை வந்தடைந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த நபியினுடைய அந்த ஜமால் எப்படிப்பட்ட அழகு நிறைந்தது! பெருமானாருடைய அந்த பேரழகு, அவர்களுடைய நிறம் எப்படி இருந்தது! சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நபி அவர்கள் வெண்மையான நிறமாக இருந்தார்கள். வெண்மை என்று சொன்னால் கடுமையான வெண்மையாக இருந்தால் நம்மால் பார்க்க முடியாது, அவர்களுடைய முகத்தை நம்மால் நோக்க முடியாது. ஒரு 1000 வாட்ஸ் லைட்ஸை நம்ம நேரடியாக பார்க்க முடியுமான்னு கேட்டால் பார்க்க முடியாது, நம்முடைய கண்கள் கூசிவிடும். அதனால் நபி அவர்கள் வெண்மையாக இருந்தார்கள். ஆனால் ரோஜாவை போன்ற ரோஸும் வெள்ளையும் கலந்தவர்களாக இருந்தார்கள். லா அபியல வலா ஆதம், அவர்கள் கோதுமை நிறத்திலும் இல்லை, மிக வெண்மையாகவும் இல்லை. அவர்களை பார்த்தால் ரோஜா பூவினுடைய அந்த அற்புதமான ஒரு வெண்மை நிறம் அவர்களிடமிருந்து வெளிப்பட்டது. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களை பற்றி சொல்வார்கள். நபியினுடைய கண் எவ்வளவு அழகானது! நபியுடைய கண்களை பார்த்தால் சுருமா போட்டதை போன்றிருக்கும், ஆனால் சுருமா அங்கே போட்டப்பட்டிருக்காது. அந்த கண்களில் சுருமா இருக்காது. சுருமா நபி போடாவிட்டாலும் கூட அந்த கண்கள் சுருமா போட்ட அழகிய கண்களை போல் இருக்கும். அதே போல் அந்த கண்கள் சஹாபாக்கள் வர்ணிக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அதீமல் ஐனைன், அவருடைய கண்கள் பார்ப்பதற்கு அழகான பெரிதான கண்களாக இருக்கும். சவாத ஐனைஹி, அவர்களுடைய கண்கள் இருக்கக்கூடிய கருவிழி அவ்வளவு கருமை நிறமாக இருக்கும். அந்த வெள்ளைக்கும் கருப்புக்கும் அந்த பெரிய கண்களுக்கும் அந்த கண்களை பார்ப்பவர்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள். அந்த பேரழிந்து அடுத்த காட்சிக்கு அவர்களால் போக முடியாது. அப்படிப்பட்ட அழகிய கண்களை கொண்டவர்கள். அவர்களுடைய கண்களுடைய பார்வையை பார்த்த சஹாபாக்கள் அப்படியே சொக்கி போய் லயித்து நின்று விடுவார்கள். நபியை பார்த்த சஹாபாக்கள் நபியினுடைய சபையில் எப்படி உட்கார்வார்கள் என்பதை பற்றி நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். ஆடமாட்டார்கள், அசைய மாட்டார்கள். கஅன்ன அலா ரூஸிஹிம் தைர், அவர்களுடைய தலையிலே பறவை உட்கார்ந்து நின்றாலும் கூட அவர்கள் ஆடாமல் அசையாமல் இருப்பதை போல் அவர்கள் அப்படியே ஸ்டண்டாகி நிற்பார்கள். திடீரென்று ஒரு பேரழகு, ஒரு பேரொளி நம் முன்னால் வந்து நின்றால் எப்படி நாம் ஆடாமல் அசையாமல் அதை பார்த்து கொண்டிருப்போமோ அதே போல் பெருமானாருடைய பேரழகை அள்ளி பருகுவார்கள். அவர்கள் கண்கள் அழகு.
அந்த கண்களுடைய அழகை இப்படித்தான் வர்ணிக்க முடிந்தது, இதற்கு மேல் வர்ணிக்க வார்த்தை இல்லை. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூக்கை பற்றி சொல்வார்கள், லம் யகுன் அஷ்மன் வலா முஸ்தகீமன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த புனிதமான அந்த மூக்கு ரொம்ப சப்பையாகவும் இருக்காது, ரொம்ப நீளமாகவும் இருக்காது, பெரிய மூக்காக இருக்கும். அதே நேரத்தில் அது பார்ப்பதற்கு அழகான அந்த கோணங்கள் எல்லாம் மிக நேர்த்தியான முறையில் படைக்கப்பட்டிருக்கும். சஹாபாக்கள் நபியை எப்படி பார்த்திருக்கிறார்கள், என்ன பார்வையை கொண்டு அவர்கள் பார்த்தார்கள், அந்த பார்வையில் என்ன இருக்கிறது? நபியின் பேரழகை ரசிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சாதாரண பார்வை பத்தாது. 7D அனிமேஷன் காட்சி ஒரு 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 திரையில் காட்டப்படுகிறது என்று சொன்னால் அங்கே போய் நம்ம சாதாரண கண்ணில் பார்க்க முடியாது. என்னப்பா 7D அனிமேஷன் சொன்னீங்க, எந்த பிரம்மாண்டமும் இல்லை, ஒரு திகைப்பு இல்லை, ஒரு பரபரப்பு இல்லை, எங்கள் வீட்டு டிவியில் பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொன்னால் 7D அனிமேஷனை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் அந்த அவர் கொடுக்கக்கூடிய அந்த கண்ணாடியை போட்டுட்டு பாருங்கள். அங்கே வரக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுக்கு நேராக ஏரோப்ளேன் வந்து உங்கள் மேலே மோதுற மாதிரி இருக்கும், மலை வந்து உங்கள் மீது மோதுவதை போல் இருக்கும், பறவை வந்து உங்கள் வாயில் உட்கார்வதை போல் இருக்கும். அதற்கு அந்த கண்ணாடி தேவை. பெருமானாருடைய அழகை ரசிக்க வேண்டும் என்று சொன்னால் சஹாபாக்களுடைய கண்கள் தேவை. அந்த கண்களை வைத்து பார்த்தால்தான் பெருமானாரின் பேரழகு நமக்கு வெளிப்படும். அடுத்து சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கன்னங்கள் எப்படி இருக்கும், கன்னத்தினுடைய அழகு எப்படி இருக்கும்? அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லிமு அன் யமீனிஹி வ யஸாரிஹி. நபி அவர்கள் தொழுகையிலே தொழுது முடித்துவிட்டு சலாம் கொடுப்பாங்கல்ல, சலாம் கொடுக்கும் பொழுது வலது புறம் திரும்புவார்கள், இடது புறமும் திரும்புவார்கள். அந்த நேரத்திலே ஹீன யுரா பயாது ஹத்திஹி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வெண்மையான அந்த கன்னங்களுடைய வெண்மை எங்களுக்கு வெளிப்படும். சஹாபாக்கள் தொழுகையில் அத்தஹியாத்தில் நபிக்கு பின்னால் தொழுது கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் பார்வையெல்லாம் பெருமானார் மீது படர்ந்திருக்கிறது. நபி அவர்களுடைய புனிதமான முதுகை பார்க்கிறார்கள், புனிதமான ஜுல்ஃபே முபாரக் அவர்களுடைய அந்த கிர்தாவை பார்க்கிறார்கள். நபி வலதும் இடமும் திரும்பும் பொழுது நபியினுடைய புனித கன்னத்தை பார்க்கிறார்கள். சையதுனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், நபி அவர்கள் சிரித்தால் அந்த கன்னங்கள் அப்படியே மாதுளங்கனிகளைப் போல் அற்புதமாக அது விரியும். அதே நேரத்தில் கோபப்பட்டால் மாதுளங்கனியினுடைய அந்த சிவப்பை போல் அந்த கன்னங்கள் சிவப்பாக மாறும். அந்த கோபத்துடன் கூடிய கன்னங்களை பார்ப்பதும் பேரழகாக இருக்கும். இது பெருமானாருடைய கன்னத்தினுடைய வர்ணனை. அடுத்து சொல்வார்கள் சஹாபாக்கள், அவர்களுடைய புனிதமிக்க தலை எப்படி இருந்தது? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், லஹ்மர் ராஸ், நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த புனிதமான தலை பெரிதாகவும் இல்லை சிறிதாகவும் இல்லை, நடுத்தரமாக அவர்களுடைய புனிதமான தலை இருக்கும். அதுவும் பார்ப்பதற்கு அழகிய கவர்ச்சியான கச்சிதமான ஒருவருடைய தலை எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி பெருமானாருடைய தலை இருக்கும். இன்னைக்கு தலையை அழகுபடுத்துறேன்ற பேரில் நம்ம வாலிபர்கள் செய்யக்கூடிய அந்த ஆட்டங்கள் இருக்கு பாருங்க, அல்லாஹு அக்பர், இது ஒரு ஸ்டைலுங்கிறான், அது ஒரு ஸ்டைலுங்கிறான். தலையில் பாதி மலிச்சா அது ஒரு ஸ்டைலு, சைடில் ஃபுல்லாக மலித்தால் அது ஒரு ஸ்டைலு, இன்னும் ஒரு ஸ்டைல் இயற்கையாகவே வந்துடுது. அதனால் அந்த ஸ்டைல் யார் எடுக்கலன்னு நினைக்கிறேன். அதுதான் சுற்றி முடி முளைக்கும், நடுவில் மட்டும் முடி இருக்காது. அது இயற்கையாகவே சில பேருக்கு வந்துடுறதுனால அதை ஸ்டைலாக இன்னைக்கு வாலிபர்கள் எடுப்பதில்லை. மற்ற என்னவெல்லாம் கோரத்தனமான காட்சிகளில் தங்களுடைய தலைமுடி வைக்கணுமோ அப்படிலாம் இன்னைக்கு வைக்கிறாங்க. அதற்காக விதவிதமான சலூன்கள் என்ன, அதற்கான விலை, ஒவ்வொரு ஸ்டைலுக்கும் ஒரு விலை. ஃபுல்லாக மொட்டை அடித்தா கூட 100 ரூபாயில் முடிஞ்சிடும். ஆனால் பாதி எடுக்கணும், சைடில் எடுக்கணும், 2 கோடு போடணும், அதில் ஒரு ரோடு போடணும், அதில் ஒரு பார்க் அமைக்கணும், ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு காசு வாங்கி அவன் சம்பாதிக்கிறான். ஆனால் அழகு என்ற பெயரில் அசிங்கத்தை இன்று வாலிபர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். புனிதமிக்க தலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை சஹாபாக்கள் வர்ணிக்கிறார்கள். அப்படி அற்புதமாக இருக்கும் பெருமானாருடைய புனித தலையை பார்ப்பதற்கு. அடுத்து சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அற்புதமான
நாவு எப்படி இருக்கும்? நபி அவர்களுடைய உதடுகள், அந்த உதடுகள் அவ்வளவு மென்மையாக இருக்கும். ஒரு குழந்தை பிறந்து குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த குழந்தையுடைய உதடு எப்படி மென்மையாக இருக்குமோ அப்படி பெருமானாருடைய உதடுகள் மென்மையாகவே இருக்கும். அந்த சாஃப்ட்னஸ், ஒரு சாதாரண மனிதன் பிறந்து குழந்தையாக இருக்கும்போது ஒரு சாஃப்ட் இருக்கும். அடுத்து வளருகிறான், 10 வயசு 15 வயசு, அது மாறி 20 25 வயதில் அது வேறு மாறி தடிமனாக ஒரு தடியானதாக மாறிவிடும். அதனுடைய கலர் மாறிவிடும், அதனுடைய அமைப்பு மாறிவிடும். வயதாகிவிட்டால் இன்னும் அதனுடைய அந்த உதடு பஞ்சு மாதிரி ஆகி எதையுமே கடிக்க முடியாது, பேச முடியாது, அப்படி மாறிவிடும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குழந்தையினுடைய அந்த மென்மையான உதடுகள் எப்படி இருக்கிறதோ அதே போல் பெருமானாருடைய உதடுகளும் என்றென்றும் மென்மையாகவே இருக்கும். அவர்கள் நாவு திறந்து பேசினால், மழலை நாவு திறந்து பேசும் பொழுது என்ன இன்பத்தை நாம் அடைவோமோ, அந்த குழந்தையினுடைய உதடுகள் அசைவதில் என்ன மகிழ்ச்சி நம் உள்ளத்தில் ஏற்படுமோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சி பெருமானாருடைய பூவிதழ் விழித்து அவர்கள் வார்த்தைகளை வெளியாக்கும் பொழுது இருக்கும். அடுத்து அவர்களுடைய புனிதமான பற்கள், நபியினுடைய பற்கள் எப்படி இருந்தது? சஹாபாக்கள் சொல்வார்கள், பெருமானாருடைய அந்த புனிதமான பற்களை பார்த்தால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், இதா தகல்லம ருய கன்னூர் யஹ்ருஜ் மின் பைனி தனாயாஹு. நபி அவர்கள் பேச ஆரம்பித்தால் அவர்களுடைய பற்களுக்கு நடுவிலிருந்து ஒளி வெளியாகி கொண்டே இருப்பதை போல் நாங்கள் பார்ப்போம். அந்த பற்களிலே அவ்வளவு ஒளி இருக்கும். வீட்டிலே ஆயிஷா நாயகி ஊசி கோர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஊசி கீழே விழுந்து எங்கேயோ காணாம போயிடுச்சு. அந்த நேரத்தில் விளக்கும் அணைந்து விட்டது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள். அந்த புனிதமிக்க திருமுகமே சந்திரவதனம்தான். அதிலே ஒரு ஒளி வெளியானது. அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். 4 பற்கள் வெளியே தெரிந்து அதிலே இருந்து வந்த அந்த நூர் ஒளியிலே, அந்த லைட்ல அவர்கள் ஊசியை தேடி எடுத்து விட்டார்கள். என்ன அற்புதமான பற்கள்! நபியினுடைய அந்த பற்கள், நபியினுடைய நாவு எவ்வளவு அற்புதமானது! அந்த நாவை திறந்தால் ஒரு ரோஜா பூ விரிவதை போன்ற அற்புதமான ஒரு காட்சி அங்கே சஹாபாக்களுக்கு கிடைக்கும். என்ன பாக்கியம் பெற்றவர்கள் சஹாபா பெருமக்கள்! நபியினுடைய அந்த நாவு திறப்பதை பார்த்தே அவர்கள் காலத்தை கடத்தி விட்டார்கள். நபியினுடைய அந்த பூவிதழ் விரிப்பதை பருகி அவர்கள் உன்னத அந்தஸ்தை அவர்கள் அடைந்து விட்டார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான பற்களும் நாவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சப்தம் எப்படி இருக்கும்? உம்மு மஅபத் ரதியல்லாஹு அன்ஹா, நபி அவர்களை கொஞ்ச நேரம் பார்த்த ஒரு பெண், நபியோடு பழகவில்லை, நபி தோழியாக சஹாபிய பெண்ணாக மாறவில்லை. ஹிஜ்ரத்திற்கு போகிற வழியில் பால் ஏதாவது இருந்தால் பசிக்காக வேண்டி அங்கே போனாங்க. அவர்கள் வீட்டுக்கு போனாங்க. ஆட்டின் மீது தன் புனிதமான கரத்தை வைத்தார்கள். எலும்பு தோலாக இருந்த ஆட்டின் மடுவெல்லாம் பெருத்து போய் பால் வந்தது. தானும் குடித்தார்கள். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாம் நிரப்பி விட்டு போனார்கள். பின்னால் கணவர் வந்து கேட்கிறார், எப்படி இவ்வளவு பால் நம் வீட்டில், இவ்வளவு செழிப்பு எப்படி என்று கேட்கும் பொழுது அந்த பெண் சொன்னாங்க, ஒரு நபர் வந்தார், அவருடைய புனிதமான கரத்தை வைத்தார், இதில் பால் வந்துடுச்சு, அவர்களும் குடித்தார்கள், அவர் தோழர்களுக்கும் குடிக்க கொடுத்தார்கள், அந்த நம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பாத்திரத்தையும் நிரப்பினார்கள். சொன்னவுடன் கணவர் சொன்னார், நிச்சயமாக இவர் மக்காவிலே தோன்றிய இறுதி தூதராகத்தான் இருக்க வேண்டும். சிஃபீஹி அன்ஹு, அவர்களை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் அந்த பெண் வர்ணிக்கக்கூடிய வர்ணனை எல்லா ஹதீஸ் கிரந்தங்களிலும் பெருமானாருடைய கம்ப்ளீட் டெஃபினிஷன், நபியினுடைய கம்ப்ளீட் பியூட்டியை வர்ணிக்கக்கூடிய எல்லா ஹதீஸ்களிலும் உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்வார்கள், நபி அவர்கள் அமைதியாக இருந்தால், வாய்மூடி அமைதியாக இருந்தால், இதா தகல்லம சமாஹு வ அலாஹுல் பஹா, நபி அவர்கள் பேசினால் அவர்களுடைய கண்ணியம் மிக உயர்வாக இருக்கும், அந்த பேச்சினுடைய தொனி நமக்கு கவர்ச்சியாக இருக்கும்.
அதே போல இன் சமத ஃபஅலைஹில் வகார், நபி அவர்கள் நாவு மூடி அமைதியாக இருந்தால் அதிலே ஒரு கம்பீரம் தெரியும் என்று சொல்கிறார்கள். நபியினுடைய அமைதியையும் பார்த்தார், நபியினுடைய பேச்சையும் பார்த்தார். நபி அதிகமாக பேசவே இல்லை, பயான் எல்லாம் பண்ணலை. பால் கொடுங்க, அதை எடுங்க, இதை எடுங்க, இங்கே வைங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த ஒரு அமைதியையும் பேச்சையும் அவர்கள் வர்ணிக்கும் பொழுது நபியினுடைய அமைதியில் ஒரு கம்பீரம் இருக்கிறது, நபியினுடைய பேச்சில் ஒரு அற்புதமான கவர்ச்சி இருக்கிறது, அந்த சப்தத்தை கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதமான புனிதமான உடலை வர்ணிக்கக்கூடிய சஹாபாக்கள் நபியினுடைய புனிதமிக்க தலைமுடியை வர்ணிப்பார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தலைமுடி கிருதா அவர்களுடைய தோளிலே வந்து படர்ந்திருக்கும். 2 தோளிலேயும் காதுக்கு பின்னால் அந்த கிருதாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொங்க விட்டிருப்பதை பார்த்தால் அந்த 2 காதுகளையும் அந்த கருமையான திருமுடிகளையும் பார்க்கும் பொழுது இரவினுடைய இருட்டான வானத்தில் 2 நட்சத்திரங்கள் மின்வதை போல் அந்த தோற்றம் இருக்கும் என்று சொல்வார்கள். பெருமானாருடைய 2 காதுகளும் 2 நட்சத்திரங்கள். அவர்களுடைய புனிதமான அந்த தலைமுடி என்பது இரவினுடைய இருட்டாக இருக்கிறது. அதைத்தான் நம்முடைய ஆமீர் அலி மீஷா சர்க்கார் ஆமீரி ரதியல்லாஹு உமரஹு அவர்கள் சொல்வார்கள், ராத்தெரி ஜுல்ஃபோம் கா உதாரா. யா ரசூலல்லாஹ், இந்த இரவு என்பது என்ன? தங்களுடைய அந்த புனிதமான கிருதாவை நாங்கள் பார்ப்பதுதான், தொங்க விடுவதுதான் இரவு. சுபஹ தெரே ருக்ஸாருக்கு பீக், காலை படர்ந்து அந்த ஒளிமயமாக இந்த உலகம் ஆவதற்கிறது, அது தங்களுடைய திருமுகத்தினுடைய பிச்சை சதகா என்று அவர்கள் தன் கவிதையில் சொல்வார்கள். பெருமானாருடைய அந்த புனிதமிக்க அந்த தலைமுடியும் கிருதாவும் அவ்வளவு அழகாக இருக்கும். அடுத்து சொல்வார்கள், பெருமானாருடைய வேர்வை துளியினுடைய மகிமை என்ன? அனஸ் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அவர்களுடைய தாயார் நபி அவர்கள் வீட்டில் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு காரூரா ஒரு அத்தர் பாட்டிலை எடுத்துட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேர்வைகள் முத்து முத்தான அந்த வேர்வைகள் கீழே விழுவதை அப்படியே பிடித்து வைக்கிறார்கள். நபி அவர்கள் விழித்து பார்க்கிறார்கள், என்ன செய்கிறீங்கம்மா என்று நபி அவர்கள் கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்கள் புனிதமான வேர்வையை நாங்கள் பிடித்து வைக்கிறோம். அந்த புனிதமான வேர்வை எங்களிடத்திலே இருக்கக்கூடிய எல்லா அத்தர்களையும் விடவும் மிக உயர்வானது. அது போன்ற ஒரு அத்தர் நறுமணம் எங்களுடைய எந்த விதமான உயர்தர நறுமணங்களிலும் கிடையாது. எனவே இதை நாங்கள் எங்களுடைய அத்தராக பூசிக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள் அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கழுத்து எப்படி இருக்கும்? அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், கான உனுக ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ரீக ஃபில்லாஹ். நபி அவர்களுடைய அந்த புனிதமான கழுத்தை பார்த்தால் வெள்ளி கிண்ணத்தை போல, வெள்ளியினால் செய்யப்பட்ட ஒரு கிண்ணம் போல் அந்த கழுத்துகள் இருக்கும். நீளமானதாக இருக்கும், அதே நேரத்தில் அது வெண்மையானதாக வெள்ளி கிண்ணத்தை போல் இருக்கும். சஹாபாக்கள் சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீர் குடித்தால் பல நேரத்தில் அந்த தண்ணீர் அவர்கள் தொண்டை வழியாக இறங்குவதை நாங்கள் கண்ணால் பார்ப்போம். அவ்வளவு அற்புதமான ஒரு கிளாஸ்ல தண்ணி ஊற்றினா, ஒரு குவளையில் தண்ணீர் ஊற்றினால் எப்படி நமக்கு அப்படியே அது டிரான்ஸ்பரண்டாக தெரியுமோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கழுத்து அப்படி ஒரு வெள்ளி கிண்ணத்தை போல் ஜொலி ஜொலிக்கும். அதிலே ஊற்றப்படக்கூடிய தண்ணீரும் எங்களுக்கு வெளியாகும். அப்படிப்பட்ட அழகான கழுத்தை கொண்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், கான அஹ்ஸன இபாதல்லாஹி உனுகன். அல்லாஹ்வுடைய அடியார்களில் பெருமானாருடைய அந்த கழுத்து என்பது மிக மிக அழகானதாக இருக்கும். فكأنه إبريق في الله يشوب ذهبا يتلألأ في بيال في الله. சில நேரத்தில் அது தங்கத்தை போல் ஜொலி ஜொலிக்கும், வெள்ளியை போன்றதாக இருக்கும், தங்கத்தை போன்றதாக ஜொலி ஜொலிக்கும். சஹாபாக்களுடைய சில வர்ணனைகளை பார்த்தால்
சஹாபாக்கள் நபியிடமிருந்து பெறக்கூடிய அந்த பேரழகு உணர்வை எப்படி வரணிப்பது என்பது தெரியாமல் சஹாபாக்கள் தங்களுக்கு கிடைத்த வார்த்தைகளை எல்லாம், தங்களுடைய அறிவில் மிகைத்ததையெல்லாம் வைத்து அவர்கள் நபியை புகழ்ந்தார்கள், நபியை வர்ணித்தார்கள். நபியினுடைய திருமுகம் எப்படிப்பட்டது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அற்புதமான முகம், அதை பார்த்தால் பர்ரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அற்புதமான திருமுகத்தை பற்றி வர்ணிப்பார்கள். நபி அவர்களுடைய அந்த திருமுகத்தை பௌர்ணமி நிலவென்று நான் பார்க்கிறேன், அந்த நிலவையும் நான் பார்க்கிறேன், முழுமையான சந்திரனையும் பார்க்கிறேன், இவர்களுடைய திருமுகத்தையும் பார்க்கிறேன். எது மிக ஜொலிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று பார்த்தால் அந்த சந்திரன் தோற்று போய்விட்டது. பெருமானாருடைய திருமுகம்தான் அங்கே உயர்வாக ஜொலிப்பாக இலங்கிக் கொண்டிருக்கிறது என்று அவர்கள் சொல்வார்கள். அதேபோல் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா சுர்ர இஸ்தனார வஜ்ஹஹு ஹத்தா கஅன்னஹு கித்அத்து கமர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டால் அந்த சந்தோஷ உணர்வு எப்படி இருக்கும்? அவர்கள் முகத்தில் ஏற்கனவே அது ஒரு ஒளிதான், இன்னும் அதிலே ஒளி கூடிவிடும். ஒரு சந்திரனுடைய துண்டு வந்து அப்படியே பெருமானார் திருமுகத்தில் இலங்குகிறதோ என்று நினைக்கக்கூடியதை போல் அவர்களுடைய திருமுகம் அங்கே இலங்கிக் கொண்டிருக்கும் என்று கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, நபியினுடைய அந்த திருமுகத்தை பற்றி இப்படி வர்ணிக்கிறீர்களே, ஒருவேளை நபி அவர்களுடைய அந்த திருமுகம் அகான வஜ்ஹுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்ல ஸைஃப், அது ஒரு வாளை போல் பளபளப்பாக இருந்ததா என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், லா, வாளுக்கெல்லாம் அவர்களுடைய திருமுகத்தை நாம் ஒப்பிட முடியாது. கான மிஸ்ல ஷம்ஸி வல் கமர் வ கான முஸ்ததீரா, அற்புதமான வட்டமான ஒரு சூரியனும் சந்திரனும் எப்படி இருக்குமோ அப்படி அவர்களுடைய திருமுகம் இருக்கும் என்பதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அந்த பேரழகு, அந்த திருமுகத்தை நாம் பார்ப்பது என்பது, அல்லாஹு அக்பர், ஆஷிகீன்கள் சஹாபாக்கள் எப்படி அவர்களை புகழாமல் இருக்க முடியும்? நபியின் மீது காதல் கொள்ள வேண்டும் என்று யோசித்து முடிவு செய்து கற்பனை செய்து அதற்கு பிறகு அவர்களை நேசிப்பது என்பதல்ல. அந்த திருமுகத்தை பார்த்தால் ஈமான், இஸ்லாம், தக்வா, தௌஹீத் எல்லாம் பின்னால, முதல்ல அந்த திருவதனத்தை பார்த்து அடுத்த விடானி பார்க்கக்கூடிய யாருடைய உள்ளத்திலும் காதல் தொற்றிக்கொள்ளும். முதல்ல பெருமானாருடைய திருமுகம் தருவதே அந்த நபியின் மீதான காதலைத்தான். அதற்கு பிறகு ஈமான், இஸ்லாம், தக்வா, தௌஹீத் இது எல்லாம் பின்னால். நபியினுடைய அந்த திருவதனத்தினால் ஏற்படக்கூடிய காதலில் விட்டில்களாக சுற்றி சுற்றி தன்னை மாய்த்து கொண்டவர்கள் தான் உத்தம சத்திய சஹாபாக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அழகை சஹாபாக்கள் வர்ணித்து கொண்டே இருக்கிறார்கள். முகத்தினுடைய அழகை மட்டும் வர்ணித்து கொண்டே இருக்கிறார்கள். மரணத்தினுடைய நோய், மரதுல் மௌத்திலே இருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு வரல, அவர்கள் தன்னுடைய வீட்டிலே இருக்கிறார்கள், திரை போடப்பட்டிருக்கிறது. நாங்கள் எல்லாம் நபி வரமாட்டார்களா என்று காத்து கொண்டிருக்கிறோம், அந்த திருமுகத்தை பார்க்க மாட்டோமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். திடீரென்று அந்த வாசலை நோக்கி எங்கள் கண்கள் வைத்த விழி மாறாமல் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஃபகஷஃபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்ரல் ஹுஜர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அந்த அறையினுடைய அந்த திரையை இப்படி விளக்கினார்கள். அவர்களுடைய திருவதனத்தை நாங்கள் பார்த்தோம். எப்படி இருந்தது? யன்துரு இலைனா வஹுவ காயிமுன் கஅன்ன வஜ்ஹுஹு வரகத முஸ்ஹஃப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டே எங்களை பார்த்தார்கள். அந்த புனிதமான அழகிய வதனத்தில் இறைவனுடைய அருளும் ஒளியும் ஒன்றே சேர்ந்து வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த திரு கண்கள் எங்கள் மீது பட்டது. நாங்கள் அவர்களை பார்த்தோம். அந்த முகம் ஒரு அற்புதமான ஒரு புதிய பேப்பரினுடைய, ஒரு புத்தகத்தினுடைய, முஸ்ஹஃபினுடைய ஒரு பேப்பரை போல, ஒரு காகிதத்தை போல் அப்படி வெண்மையாக இலங்கிக் கொண்டிருந்தது. புதுசாக ஒரு புக்கு வாங்குகிறோம்,
புக்கில் எவ்வளோ வெரைட்டி இருக்குது, பேப்பரில் எவ்வளோ குவாலிட்டி இருக்குது. ஆக உயர்வான ஒரு குவாலிட்டியான ஒரு பேப்பரை நாம் வாங்கி அதை பார்த்தால் ஒன்றுமே கையே தொடாமல் அது இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு வெண்மையான ஒரு மென்மையான முகமாக பெருமானாருடைய முகம் காட்சியளித்தது. மௌத்தினுடைய அந்த நேரத்திலே, மரதுல் மவுத், ஒரு மனிதர் 63 வயதில் இருக்கக்கூடிய ஒரு வயதானவருடைய முகத்திலே எப்படி இருக்கும் அந்த முகம்? அதுவும் நோய்வாய்ப்பட்டு நோயோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த முகத்தில் என்ன அழகை நாம் பார்க்க முடியும்? ஒரு வினாடி, அதுவும் ரொம்ப நேரம் பார்த்து ரொம்ப அந்த முகத்தை கூர்ந்து பார்த்தெல்லாம் அல்ல. நபியுடைய திரை, ரூமனுடைய திரை விலகியது, அங்கே அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்களுடைய திருமுகத்தை பார்த்த மாத்திரத்தில் அது அற்புதமாக வெண்மையாக மென்மையாக இறங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அப்போ அவர்களுடைய வாலிபத்தினுடைய ஒளி என்னவாக இருக்கும்? அவர்களுடைய இளம் பருவத்தினுடைய அந்த வெண்மை, அந்த நூர் எப்படி பிரகாசித்துக் கொண்டிருக்கும்? அல்லாஹ் அக்பர். அந்த நூரையும் ஒளியையும் பார்ப்பதற்கு கண்கள் எம்மானை காண என் மேனி எங்கும் ஏராள கண்ணில்லையே என்று படித்தார்கள். எத்தனை கண்கள் இருந்தாலும் அந்த பேரழகை ரசிப்பதற்கு அந்த கண்கள் பத்தாது. 1 கோடி நிலவழகா. அதனால்தான் இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், ஃபஹுவல்லதி தம்ம மஅனாஹு வ சூரத்துஹு சும்ம ஸ்தஃபாஹு ஹபீபன் பாரிஉன் நஸமி. அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக அழகின் பேரழகாக அல்லாஹ் படைத்தான். அதற்கு பிறகு அவர்களை முஸ்தஃபாவாக ஆக்கினான். அத்தோடு மட்டுமல்ல, முனஸ்ஸஹுன் அன் ஷரீகின் ஃபீ மஹாசினிஹி. நபியினுடைய அழகை சஹாபாக்கள், தாபீன்கள், அவர்களை பார்த்தவர்கள், அவர்களை பற்றி கேட்டவர்கள் எல்லாம் வர்ணிக்கிறார்கள். ஆனால் எல்லா வர்ணனையை விட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமானவர்கள். எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிறானோ, ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களுடைய வர்ணனைக்கு அப்பாற்பட்டவர்கள். அவர்களை வர்ணித்து வார்த்தைகளில் அடக்கிவிட முடியாது. அவர்களை வர்ணிப்பதற்காக நாம் வார்த்தைகளை புழங்குவதில்லை. லாக்கின் மதஹ்து மகாலதி பி முஹம்மதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணிப்பதன் மூலமாக அந்த வார்த்தைகள் எல்லாம் அழகு பெறுகின்றன. நபி அவர்கள் பேரழகு என்பது மட்டுமல்ல, அவர்களை எந்தெந்த வார்த்தைகள் எல்லாம் வைத்து புகழ்கிறோமோ அந்த அத்தனை வார்த்தைகளும் பேரழகாக மாறிவிடுகின்றன. அந்த புனிதமிக்க பெருமானாரை எந்தெந்த நாவுகள் எல்லாம் புகழ்கின்றனவோ அந்த நாவுகள் எல்லாம் பேரழகாக மாறிவிடுகின்றன. அத்தகைய பேரழகு நிறைந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்து விட்ட காலகட்டத்தில், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு, ஆரம்பத்தில் அந்த ஃபோட்டோ வீடியோடைய இமேஜ் ரொம்ப அதனுடைய ரெசல்யூஷன் டைமென்ஷன்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பார்த்தா கொஞ்சம் குறகுறன்னு தெரியும் டிவி. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறியது. சாதாரண டிவி வந்துச்சு, ஓனிடா டிவி வந்துச்சு, கவர்மெண்ட் டிவி வந்தது, எல்சிடி டிவி வந்தது, எல்இடி டிவி வந்தது. ஒவ்வொரு தொழில்நுட்ப வளர்ச்சியிலையும் நாம் அந்த இமேஜ் வீடியோவுடைய குவாலிட்டி ரொம்ப பக்காவாக வந்துக்கிட்டே இருக்கிறத பார்க்குறோம். அதே போல் மொபைல் ஃபோன்களில் பார்த்தா ஒவ்வொரு தொழில்நுட்ப வளர்ச்சியிலையும் மொபைல் ஃபோனுடைய குவாலிட்டி மாறிக்கிட்டே இருக்குது. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தவுடன் எப்பயோ இருந்த ஃபிரௌனை இப்பொழுது தெருவில் நடக்க விட்டாங்க. அரிஸ்டாட்டில் அவருடைய சிலை இருக்குது. அடுத்து பார்த்தா அரிஸ்டாட்டில் அப்படியே அவர் ஊரில் நடந்து போகிறார். நெப்போலியன் குதிரையில் உட்கார்ந்துருக்கிறார். அந்த ஃபோட்டோ வருது. அந்த ஃபோட்டோவிற்கு பிறகு நெப்போலியன் குதிரையில் உட்கார்ந்து கமாண்ட் பண்ணுற மாதிரியான அந்த தத்ரூபமான காட்சி வெளியாகிறது. ஏழை இன்னைக்கு என்னென்னமோ செய்கிறாங்க. இப்போ லேட்டஸ்டாக வந்தது என்ன? குழந்தையிடம் பேட்டி எடுக்கிறார்கள். கை குழந்தை இருக்குது, அந்த கை குழந்தைகிட்ட போய் பேட்டி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. குழந்தைக்கு பேசவே தெரியாது, வெறும் கத்த மட்டும் தெரியக்கூடிய குழந்தையின் முகம் எப்படி இருக்கும்? அந்த குழந்தைகிட்ட ஒருத்தர் மைக் வச்சு கேட்குறார், நீங்கள் பெரிய ஆளாகி வளர்ந்தால் என்ன பிஸ்னஸ் பண்ணுவீங்க? நான் பால் பிஸ்னஸ் தான் பண்ணுவேன், ஏன்னா அதுதான் இப்பொழுது அதிகமாக பயன்படுவதை போல் எனக்கு தெரியுது. அப்புறம் இன்னொரு குழந்தைகிட்ட கேட்கப்படுது, உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விளையாட்டு என்ன? உடனே அந்த குழந்தை சொல்லுது,
எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு என்னென்னா, இரவு நேரத்தில் 12 மணிக்கு மேலே எங்கள் வாப்பா அம்மா தூங்க விடாமல் நாம் விளையாடுறது இருக்கே, அதில் இருக்கக்கூடிய இன்பம் மாதிரி வேறு எதுலையுமே இல்லை. இப்படியெல்லாம் அந்த குழந்தைகள் இன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தவுடன் குழந்தையை பேச வைக்கிறான், அந்த குழந்தையை அழகாக காட்டுகிறான். எப்பொழுதோ வாழ்ந்த வெறுமனே சிலைகளாக, வெறும் உருவங்களாக, போட்டோக்களாக, இமேஜாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்று தத்ரூபமாக காட்டுகிறார்கள். ஜுனைதுல் பக்தாதி ரதியல்லாஹு அன்ஹு பெருமானார் மீது காதல் கொண்ட ஆஷிக், சையது தாயிஃபா, பெருமானார் தாபீன்களுடைய மிக மூத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள், நபியினுடைய காதலர். அவர்கள் ஊருக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வருகிறார், ஒரு வரையக்கூடிய ஓவியர். அவர் எந்த அளவுக்கு கை தேர்ந்த ஓவியர் என்று சொன்னால், அவர்கிட்ட போய் நாம் உட்கார்ந்து ஒரு மனிதரை பற்றி, ஒரு பொருளை பற்றி சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும், வர்ணித்தால் போதும், அந்த வர்ணனையை வாங்கி கொண்டு ஒரு 4-5 நாள் கழித்து வாங்க ஆர்டர் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவார். அதை வரைந்து அச்சு அசலாக அப்படியே கொடுத்துருவார். அவர்கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர்கிட்ட அந்த ஓவியம் வரைவதற்கு கியூ கட்டி நிற்குது. ஜுனைத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் போய் அந்த கியூவில் நின்றுட்டாங்க. அந்த கியூ ஒவ்வொன்றா போயிட்டே இருக்குது. போனவுடன் இவர்கள் வருகிறார்கள். இவங்க டேர்ன் வந்தவொடனே உள்ளே போகிறாங்க. போய் அந்த ஓவியர்கிட்ட உட்காருகிறார்கள். எனக்கு ஒருவருடைய உருவம் வேண்டும். சரி, யார் அந்த உருவம் சொல்லுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஓவியம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வர்ணிக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த ஓவியர் எதையும் எழுதவெல்லாம் இல்லை, பேனாவை கீழே வச்சுட்டார். இதே போல் வர்ணிக்கிறார்கள். அந்த வர்ணனை ஒரு கட்டத்திற்கு பிறகு கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு இந்த ஓவியர் சொல்லிட்டு சொன்னார், இந்த வர்ணனை எல்லாம் என்னுடைய திறமை கொண்டுலாம் வர்ணிக்க முடியாது. ஆனால் இந்த வர்ணனைக்குரிய ஓவியத்தை நான் ஏற்கனவே வைத்திருக்கிறேன். என்கிட்ட ஆல்ரெடி இது இருக்குது, இதை புதுசாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியா? இவ்வளோ பெரிய ஆச்சரியம். எல்லா சாதாரண பொருளை எல்லாம் நீங்கள் ஆர்டர் வாங்கி 5 நாள் கழித்து கொடுக்குறீங்க. நான் சொன்ன வர்ணனை இவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறீங்களா? சரி, என்ன எடுத்துட்டு வாங்க என்று சொன்னவுடன் அவர் உள்ளே சென்றார். ஒரு புத்தகத்தை எடுத்து கொண்டு வந்தார். அந்த ஜுனைத் ரலியல்லாஹு அன்ஹு காட்டுறார், இதுதான் நீங்கள் கேட்ட ஓவியத்தினுடைய வர்ணனை என்று புனிதமிக்க குர்ஆன் ஷரீஃபை அவரிடத்தில் கொடுத்தார். பெருமானாரை ஓவியமாக வடிப்பதற்கோ காவியமாக வார்த்தெடுப்பதற்கோ இந்த உலகத்தில் எத்தனை டெக்னாலஜி வந்தாலும் முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் ஏற்கனவே வர்ணித்து விட்டான். அவருடைய புனித முகத்தை வல்லுஹா என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்களுடைய புனிதமான அந்த கிருதாவை வல்லைலி இதா சஜா என்று சொல்கிறான். புனிதமான அந்த வார்த்தைகளை, பேச்சை வமா யன்திகு அனில் ஹவா என்று சொல்கிறான். புனிதமிக்க அந்த கண் பார்வையை மா ஸாகல் பஸரு வமா தகா என்று அல்லாஹ் சொல்கிறான். எத்தனை வர்ணனைகள்! இந்த வர்ணனைகளை ஓவியமோ தொழில்நுட்பமோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ வடிக்க முடியாது. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசித்து ருசித்து படைத்து காலமெல்லாம் அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வால் மட்டுமே முடியும். அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வர்ணித்த பிறகு அந்த பேரழகு பெட்டகத்தை இன்று வர்ணித்தவர்கள் சந்திரன், சூரியன், அந்த நூறுன் ஃபௌக நூரி, நீங்கள் சூரியனை விடவும் சந்திரனை விடவும் அதன் ஒளியை விடவும் ஒளிமயமானவர்கள், இதெல்லாம் சொல்வது என்பது அதனுக்கான வர்ணனை அல்ல. முனஸ்ஸஹுன் அன் ஷரீகின் ஃபீ மஹாசினி, இந்த உலகத்தில் நாம் பேரொளி என்று பார்த்ததனுடைய எல்லை சந்திரன். இந்த உலகத்தில் நமக்கு மிக பிரம்மாண்டமான ஒளியாக தெரிவது சூரியன். ஆனால் உண்மையிலே அவர்கள் சந்திரனுக்கோ சூரியனுக்கோ ஒப்பானவர்கள் அல்ல. இமாம்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உயர்வை அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். யூசுப் நபியினுடைய அழகு, பேரழகு என்று சொன்னார். அது அந்த பேரழகு இந்த உலகத்தில் முழுமையாக வெளியாகிவிட்டது. அல்லாமா மனாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், ஒரு உண்மையான ஆஷிகே ரசூல் மூமினுடைய ஈமான் எப்படி இருக்கும் தெரியுமா? அவனுடைய அகீதா எப்படி இருக்கும் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த அற்புதங்களும் அந்த பேரழகும் எந்த மனிதரிலும் இதுவரை வெளிப்பட்டதே கிடையாது என்று அவர்கள் சொல்வார்கள். அது மட்டுமல்ல,
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் பெருமானாருடைய அந்த அழகில் கொஞ்சத்தை தான் இங்கே வெளியாக்கி இருக்கிறான். நபியை இவ்வளவு வர்ணித்தார்களே, இன்னும் காதலர்களுடைய வர்ணனை எல்லாம் நிறைய இருக்குது. சர்தாப கதம் ஹே தனி சுல்தான், பதன் பூல், தஹன் பூல், சமன் பூல், எப்படியெல்லாம் வர்ணித்திருக்கிறார்கள் காதலர்கள். அலா ஹஸ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெருமானாருடைய ஒவ்வொரு புனிதமிக்க உறுப்புகளையும் எடுத்து எடுத்து அதன் அழகை சொல்லி அதற்கு சலாம். முஸ்தபா ஜானி ரஹமத் பே லாக்கோ சலாம். அந்த லாக்கோ சலாம் நபி அவர்களுக்கு மட்டும் கிடையாது, நபி அவர்களுடைய புனிதமான தலைமுடிகளுக்கு சலாம், அவருடைய புனிதமான கண்களுக்கு சலாம், அந்த அற்புதமாக வில்லை போல் வளைந்து ஒன்றாக சேர்ந்திருக்கக்கூடிய புருவங்களுக்கு சலாம். ஒவ்வொரு உறுப்புக்கும் அவர்கள் வர்ணித்து அழகுபடுத்தி சலாம் சொல்கிறார்கள். உலகமே அந்த சலாத்து சலாமை பாடிக்கொண்டிருக்கிறது, போற்றிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த அழகின் பாதிதான் இந்த உலகத்தில் வெளியாகி இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாமை தன்னுடைய கண்களால் பார்த்தார்கள், அந்த தஜல்லியை மட்டும்தான் பார்த்தார்கள் மூசா நபி. ஃபலம்மா தஜல்லா ரப்பஹு லில் ஜபல், அந்த மலையிலே ரப்பினுடைய தஜல்லியாத், அவனுடைய வெளிப்பாடு தான் வெளியானது. அதை பார்த்துவிட்டு அந்த கண்களோடு வந்து அது தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு நடக்கிறார்கள். காரணம் என்ன? அந்த ரப்புடைய தஜல்லியை பார்த்த கண்களை யாராவது பார்த்து விட்டால் அவருடைய கண் பார்வை பறிபோகிவிடும். பெருமானார் எப்படி பார்த்தார்கள்? சும்ம தனா ஃபதல்லா, நபி அவர்கள் நெருங்கினார்கள், ரப்பை நெருங்கினார்கள், அல்லாஹ்வை அல்லாஹ்வாக பார்த்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி பார்த்தவர்கள் இந்த உலகத்தில் வெளியானால் என்ன ஆகும்? மேராஜிற்கு பிறகு நபி அவர்கள் அதே தஜல்லியோடு இங்கே வந்திருந்தால் அகில உலகமும் ஃபனாவாகி இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க பார்க்க பேரழகு. இந்த உம்மத்திற்காக, இந்த உலகில் சஹாபாக்கள் தன்னுக்காக உயிரையே தரக்கூடிய அந்த தோழர்களுக்காக தன் பேரழகை மறைத்து கொண்டார்கள். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதமான பேரழகினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது என்று சொன்னால், ஆஷிகீன்கள், காதலர்கள், நபியை நேசிக்கக்கூடியவர்கள், நமக்கு கிடைத்த காதலரை போல் இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் கிடைத்தது இல்லை. நமக்கு கிடைத்த புனிதரை போல் இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் புனிதர் கிடைத்ததில்லை. அந்த வகையில் நாம் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள், பாக்கியவான்கள். அந்த பேரழகு பெட்டகத்தை கனவிலும் நினைவிலும் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. கபரிலே அந்த பேரழகான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த திருவலதத்தை பார்த்து கொண்டு நீடூழி காலங்கள் வாழ தௌஃபீக் செய்வானாக. மறுமையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தி உம்மத்தி என்று வரும்பொழுது அந்த பேரழகை ரசிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. சொர்க்கத்தின் அழகெல்லாம் என்ன அழகு! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோழமை கொண்டு அந்த சொர்க்கத்திலே சொர்க்கத்தின் சொர்க்கமாக இருக்கக்கூடிய நபியினுடைய அந்த பேரழகை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை, ரசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அற்புதமான ஒரு பேருரை. நாயகத்தை பற்றி பேசும்போது அவங்களுடைய அந்த தன்மையான சிஃபத்தில் மென்மையான முறையில் தென்றல் காது வீசுகிற மாதிரி இருந்தது. நாயகத்தை அல்லாஹு தஆலா அவன் ஆசைப்பட்டபடி எப்படியெல்லாம் அழகாக அல்லாஹ் படைச்சிருப்பானோ அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு தோற்றம் கொண்டவர்கள், மென்மை கொண்டவர்கள். அவர்களுடைய அதாவது நாயகத்தை அப்படியே கண் குளிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பொழுது அந்த மாதிரி அவங்க சொல்ல 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 நாயகத்துடைய உயர்வு அல்ஹம்துலில்லாஹ் நாயகத்தை இப்போமே பார்க்கணும் போல இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நாயகத்துடைய வர்ணனையை பற்றி, அவங்களுடைய உயர்வை பற்றியும் அழகை பற்றியும் அழகான முறையில் பேசுனாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் நீடித்த ஆயுளையும் ஆஃபியத் சலாமத்தை கொடுத்து அல்லாஹ் அவர்களை எப்பொழுதுமே அழகாக சந்தோஷமாக காரணம் புரிவானாக. நமது உயிரிலும் மேலான உயிருக்கும் உயிரான இருக சர்தாரான பெருமானார் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்புமிகு மீலாது பெருவிழாவுக்கு வருகை தந்துள்ள உலமா பெருமக்கள், பெரியவர்கள், ஜமாத்தார்கள், கனிம் நிறைந்த தாய்மார்கள், தங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் திருப்பத்தம் என்று உண்டாவட்டும். துஆ செய்து வருகை தந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஃபக்கீர் ஜமாத் மஸ்ஜித் நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.